2 யூடியூபர்ஸை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தன் சொம்பு தூக்கி, இன்னொருத்தன் தொடர்நடுங்கி. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. முதல்ல நம்ம பார்க்க போறது சொம்பு தூக்கி. ஹலோ எவ்ரிவன், நமதன் இவரை வந்து தமிழ்நாட்டிலே இருக்க யூடியூபர்ஸ்ல இவர் தான் அதிகமா சம்பாதிக்கிறாராம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்பதான் கேள்விப்படுறேன். சரி, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த வீடியோல மதன் கௌரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயை பத்தி அகென்ஸ்டா நான் பேசி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் மற்ற கட்சிக்காரங்கிட்ட இருந்து நான் காசு வாங்கி விஜய்க்கு அகென்ஸ்டா வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து சோசியல் மீடியால எனக்கு வந்து போயிட்டு இருக்குது. இதை வந்து என்னால தாங்கிக்கவே முடியாது. எங்க அண்ணனுக்கு வந்து நான் எப்படி அவ்வளவு மோசமா பண்ணுவேன், அந்த மாரி வந்து குமிழிட்டு இருக்காரு. அதாவது விஜய் வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவரோட ஃபுல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணனுக்கு தானா. அந்த அளவுக்கு வந்து அவர் பெரிய வெறித்தனமான விஜய் சானாமா. அதனால இப்படி இவங்க எல்லாம் பண்ணது வந்து இவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சான். ஒரு 20 நிமிஷத்துக்கு உட்காந்து கும்புன்னு கும்பி இருக்காரு. விஜய் பத்தி நான் தப்பா பேசுவேன்னா, எங்க அண்ணன் பத்தி தப்பா பேசுவேன்னா, அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க அண்ணனு கும்பிட்டு இருக்காரு. நீ இந்த அளவுக்கு கும்புற உங்க அண்ணனுக்கு அரசியல் பண்ணதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அவருக்கு ஒரு கதையை கரெக்டா சூஸ் பண்ண தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மற்ற மொழியில எடுக்கப்பட்டு ஹிட்டான படத்தை ரீமேக் பண்ணி கொடுத்தாதான் விஜய் அவருக்கு ஹிட். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதையவே ஒழுங்கா சூஸ் பண்ணத விஜய் கிட்ட நாங்க நாட்டை கொடுக்கணுமா? நான் ஏன் வந்து விஜய் எப்படி சொல்றேங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது என்னன்னா, மறைந்த நடிகர் மனோபாலா இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஏப்பா அந்த சுறாங்கிற படத்தை வந்து ஏன்பா ஒத்துக்கிட்ட அப்படின்னு வந்து மனோபாலா வந்து விஜய் கிட்ட கேட்டிருக்காராமா. அதுக்கு வந்து விஜய் சொல்லியிருக்காரு, இல்லைண்ணே எனக்கு வந்து அந்த ஒரு இது பிடிச்சிருந்துச்சு, வலையும் முழுங்குவேன், வலை வீசுறவனையும் முழுங்குவேன் அப்படின்னு வந்து இந்த டேரக்டர் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அதான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து அவர் செருப்பாடு சுவரே சொல்லியிருக்காரு, அது கதை கிடையாது, அது டயலாக்கு, அதை கேட்டுட்டு போய் படத்தை ஒத்துருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுல இருந்து நல்லாவே தெரியுது விஜய்க்கு வந்து ஒரு கதையை கரெக்டா சூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஆள் கிட்ட நாட்டை கொடுக்கணுமா? அதுக்கு நீ சொம்பு வேற தூக்குற. அவனே ஒரு தொடுப்பு, நீ அவனுக்கு எடுப்பா. இப்போ வந்து மதன் கௌரி என்ன சொல்றாரு, காசு வாங்கிட்டு விஜய்க்கு அங்க வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மதன் கௌரி காசு வாங்கிட்டு தான் வீடியோ போட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள வருது. மதன் கௌரி வந்து இதே மாதிரி திரும்ப திரும்ப விஜய்க்கு சொம்பு தூக்குனாருன்னா இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்க அண்ணனுக்கு நீ பண்ணினா உனக்கு நான் செம்மையா பண்ணுவேன். நீ போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் பதில் வீடியோ என்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும், உனக்கு நான் தானே பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். ஓகேவா? இவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்க போறது, நீ போ நீ வா அட வாங்கோண்ணா. தமிழகம் வணக்கம். இவரோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் பார்த்தேன், நான் எப்ப பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல்வாதிங்க வந்து மக்களை முட்டாளாக்காதீங்க, அவங்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரன் தான் நீங்க, அவங்க போட்ட பிச்சை ஓட்டுல தான் நீங்க எல்லாம் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ மக்களை வந்து முட்டாளாக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி படத்துல பார்த்த டைலாக்கு, மீம்ஸ் பார்த்த டைலாக்கு, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண டைலாக்கு, இது எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு மொத்தமா ஒரு வீடியோவா ரெடி பண்ணி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போயிருக்காரு. அவர் வந்து வீடியோ போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க. ஆனா அவர் யாரதான் சொல்றாரு? இந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தமிழ் சேனலுக்கு வந்து பயம், அவர் வந்து தொடர்நடுங்கி, அவர் ரொம்ப பயந்தாங்கோலி. அதனாலதான் அவர் எந்த கட்சி பேரும் சொல்லல. ஆளுங்கட்சி பண்ணுதா, ஓகே நானே சொல்றேன், டிஎம்கே பண்ணுச்சா, பிஜேபி பண்ணுச்சா, இல்ல விடுதலை சிறுத்தை பண்ணுச்சா, இல்ல நாம் தமிழ் பண்ணுச்சா, இல்ல டிவிகே பண்ணுச்சா, இல்ல காங்கிரஸ் பண்ணுச்சா, இப்படின்னு எதை பத்தியுமே எந்த ஒரு பிரச்சனையுமே தெளிவா சொல்லாம மொட்டை கடிதாசி போட்டு போயிருக்காரு. மொட்டை கடிதாசின்னு கடிதாசி தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஒரு வீடியோவை பாக்குறேன். இந்த அளவுக்கு பயப்படக்கூடாது. அதுக்குன்ட்டு பேசணும்னா தைரியமா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? நானும் உலகத்துல எவ்வளவு பெரிய யூடியூபர்ஸை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி தொடர்ந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்கள வந்து நீங்க கேவலமா நினைக்கிறீங்க, உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை வந்து முட்டாளாக நீங்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அறிவே இல்லாத மாதிரிதான் நீங்க வந்து ட்ரீட் பண்றீங்க, மக்கள் எல்லாரும் முட்டாளுங்க, அவங்க வந்து எதை சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு அவங்கன்னு சொல்றாங்களே தவிர, ஆனா யார் அந்த அரசியல்வாதின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. அதுதானே இங்க மேட்ரு. எந்த கட்சி பண்ணுது, யாரு பண்ணாங்க, ஸ்டாலினா, சீமானா, விஜயா அப்படின்னு யாரையுமே அவங்க சொல்லவே இல்லை. பழனிசாமியா, இல்ல அங்க நார்த்ல வந்து மோடியா, அப்படி இல்ல அண்ணாமலையா, ராகுல் காந்தியா, அவங்களா இவங்களான்ட்டு பேரை சொல்ல வேண்டியதானே. அதாவது இந்த அளவுக்கு பயந்துட்டு பேசுற நீங்க எதுக்காக அந்த கண்டக்ட் பேசணும்? எதுக்காக அந்த விஷயத்துல நீங்க வந்து மூக்க நுழைக்கணும்? தேவையில்லாம பேசுறேன்னா தைரியமா பேசுங்க.
இல்லைன்னா பேசாதீங்க. அட்லீஸ்ட் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அதான் அடங்க அப்படின்னு பேசுவார்ல, அவரையாவது நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அந்த அளவுக்கு கூட வந்து ஒரு சாதாரண தொண்டரை கூட, இந்த கட்சியில இருக்க தொண்டனை கூட சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அப்ப எதுக்காக நீங்க அதை பேசணும்? பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்தும் என்ன பேசுறதுக்கு இன்னைக்கு 1000 விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021 எடுக்கல. ஏன்னா கொரோனா காரணமாக வச்சு அவங்க அதை எடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதோட விளைவுங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது யாருக்குமே இங்க தெரியல. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஆனா இதை பத்தி எந்த விதமான ஆக்ஷனும் இவங்க யாரும் எடுத்த மாதிரி தெரியல. அதை பத்திலாம் இவங்க யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த கணக்கெடுப்போட முக்கியத்துவங்கிறது எவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இங்க இருக்க யாருக்குமே தெரிய மாட்டேது. அதுக்கான ஸ்டெப்பையுமே யாரும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. இதை பத்திலாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்க மக்களுக்கு தேவையான பிரச்சனைங்கிறது தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் இவங்க யாரும் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகணும், வைரல் ஆகணும், அதை வச்சு காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். உங்க வீடியோ பார்க்கறதுக்கு 1000 பேர்ல இருந்து 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்க நம்பிதான் வருவாங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. முதல்ல என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தன்னை போல பேசாதீங்க, தற்குறித்தனமா.